பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக உங்களோடு இறை வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறை பற்றி, அன்றைய நற்செய்தியை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறைவாக்கை நாம் சாரமற்று போனால் வேறு எதற்கு அது பயன் பெறும்? அது கீழே கொட்டப்பட்டு மனிதர்களால் மிதிபடுமே தவிர வேறொன்றுக்கும் பயன்படாது என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தம் திரு தூதருக்கு சொன்ன அந்த இறை வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் உப்பு எவ்வாறு சாரம் உள்ளதாக இருக்கின்றதோ, உப்பு எவ்வாறு உணவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றதோ, அதை போன்று கிறிஸ்துவர்களாகிய நீங்களும், கிறிஸ்துவ ஆண்களும் பெண்களும், கிறிஸ்துவ பிள்ளைகள், என்னால் படைக்கப்பட்டு என்னுடைய உயிர் மூச்சினால் நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் உப்பை போன்று சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கின்றவர்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, நீங்கள் உப்பை போன்று சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி நாம் உலகிற்கு உப்பாய் இருக்க முடியுமா என்று நாம் ஒரு கேள்விக்குறியை போட்டு கேட்டோம் என்றால், கண்டிப்பாக 99% பேர் நாம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் நம்மை மயக்கி விடுகின்றன. பண துன்பங்கள், பண கஷ்டங்கள் நம்மை, வறுமை நம்மை மயக்கி விடுகின்றன. இந்த உலகத்தில் செல்வத்தை படைத்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர்கள் உப்பை போன்று அல்ல, மாறாக சாரமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகளை நசுக்கி அவர்கள் ஏழைகளின் விளிம்புகளில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏழைகளை அவர்கள் சித்திரவதை செய்கின்றார்கள், அடிமைகளாக அவர்கள் நடத்துகின்றார்கள். ஏரோது அரசன் எவ்வாறு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே தனக்கு எதிராக ஓர் அரசன் பிறந்து விட்டானா அவனை தொலைத்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டுகின்றான். என்னை விட பெரியவர் யாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் நடக்கின்ற செயல்கள் இதுதான். நான் பணக்காரனாக இருக்கின்ற பொழுது, நான் பதவி உள்ளவனாக இருக்கின்ற பொழுது, நான் பட்டத்தில் இருக்கின்ற பொழுது, நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக இருக்கின்ற பொழுது, என் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் நான் அடிமைகளாக தான் பார்க்க வேண்டும் என்று அடிமைகளாக அடக்கி ஆளுகின்ற சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தெளிவாக சொல்லுகின்றார், தம் திரு தூதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். அந்த உப்பு சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்பட்டு மனிதர்களால் மிதிபடும் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். இந்த குன்றின் மீது ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அது உலகில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் தெரியும் அந்த ஒளி என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே உப்பாக, ஆண்டவர் இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் நாம் வாழ வேண்டும் என்று, நம்மையே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு என்ன காரணம்? நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்ன?
ஏழைகளை ஏழைகளாக நடத்துவதா, அடிமைகளாக நடத்துவதா என்ற தெளிவு இருக்க வேண்டும். நமக்கு நமது மன்னக பெற்றோர்கள், இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அவர்களை நாம் மதித்து நடத்தப்பட வேண்டும், மதிப்போடு நடத்தப்பட வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் இழிவாக கருதக்கூடாது. நான் ஏன் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய துணைவியாரின் பேச்சை கேட்டு இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அநாதை இல்லங்களிலே இருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வின் லட்சியம் இதுவாக தான் இருக்க வேண்டும். விண்ணக தந்தையை நாம் மாட்சிப்படுத்த வேண்டுமே தவிர நம் வாழ்வின் லட்சியங்கள் வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவர் இடத்துல நாம் இவைகளை எப்படி பெற வேண்டும் என்று நினைத்தால், இறைவேண்டலினால், அவரோடு ஒன்றித்து போவதால் நாம் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் ஆழ்ந்த நம்பிக்கை இன்னொன்று. இறை நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமை நாம் உற்று பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் நம்முடைய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாம் தன்னுடைய முதிர்ந்த வயது வரையிலும் அவர் பிள்ளை பேரற்று இருக்கின்றார். வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு மீண்டுமாக ஆபிரகாமை சோதித்து, உன்னுடைய மகன் ஈசாக்கை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, நம்மிடத்தில் ஆண்டவர் இயேசு நீ உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? ஆனால் நம்முடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக, விசுவாசம் உள்ளவராக அவர் வாழ்ந்ததால் அவருக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் இயேசு அதை கேட்கின்றார், நான் கொடுப்பேன் என்று அவரை பலிபீடத்திற்கு எடுத்து செல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு கூறியது போல நாம் உலகிற்கு உப்பாய் இருக்க வேண்டும், நாம் உலகிற்கு ஒளியாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை போன்று நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை பேணி காக்க வேண்டும். கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நான் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிறைவோடு இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் இந்த இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்களுடைய இல்லங்களில் சென்று இறை வார்த்தையை உற்று நோக்கி வாசித்து பாருங்கள். அதனுடைய விளக்கம், ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த இறை வார்த்தையினுடைய உண்மை உங்களுக்கு உணரும் என்று நான் முழுமையாக உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சுவாமி, இதோ ஆண்டவரை நீர் சொல்லி இருக்கின்றேன், தன்னுடைய திரு தூதர்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். அந்த உப்பு சாரமற்று போனால் என்ன செய்வார்கள்? மனிதர்கள் வெளியிலே கொட்டப்பட்டு மனிதர்களால் மிதிபடுமே தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஆண்டவரே உலகிற்கு உப்பாய் இருப்பது போல இறை வார்த்தைக்கு உப்பாக நானும் என்னுடைய துணைவியாரும் எங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய பேர குழந்தைகளையும் நான் வளர்க்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்திக்க நீர் எங்களை அழைத்திருக்கின்றேன். எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு சகோதரனும் ஆண்டவரே, இவர்கள் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும், உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். நம்முடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாம் போல விசுவாசம் உள்ளவர்களாக, உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழக்கூடிய ஆற்றலை ஆண்டவரே, இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடும் ஆண்டவரே.
அதற்கு அடிப்படை காரணமே ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவை தான் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த திருச்சிலுவையின் வழியாக ஆண்டவரே அவர்களை உலகிற்கு உப்பாயும் நீர் உலகிற்கு ஒளியாயும் உம்முடைய வார்த்தையை வாசிக்கின்றவர்களாகவும் உம்முடைய வார்த்தையை அன்பு செய்கின்றவர்களாகவும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாகவும் உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாகவும் உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாகவும் உம்முடைய அன்பை நிறைவாக பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்தும் சுவாமி. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பாதியிலே இருக்கின்றோம். இதோ நேரம் பற்றாத குறையினால் அடுத்த வாரம் அதை நான் நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிப்போம். இறை வார்த்தையை எடுத்து சொல்கின்றேன். நீங்களும் கேளுங்கள், சுவாசியுங்கள். இறை வார்த்தையின்படி வாழ இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை அளிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.